ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை மத்தேயு 19வது அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் மனுஷரால் சில காரியங்களை நமக்கு செய்ய முடியாது. ஆனால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் வாழ்க்கையிலே, நீங்கள் ஆராதிக்கிற தேவனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமென். நம் வேதத்தில் இதற்கு ஆதாரமாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால், தானியேலுடைய காரியத்தில் தானியேல் 6வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, தானியேலை என்ன செய்தாங்க? தானியேலை மேல் குற்றம் சுமத்தி அவனை சிங்கக்கபியிலே அவரை போட்டாங்க. போடும்போது அந்த தண்டனை கொடுப்பதற்கு அந்த ராஜாவுக்கு கூட சம்மதி இல்லை. ராஜாவுக்கு கூட அதில் விருப்பம் இல்லை. ஆனால் தானியேலின் மேல் பொறாமை கொண்டவர்கள் அவரை என்ன செஞ்சாங்க? அந்த சிங்கக்கபியிலே போட்டாங்க. ஆனால் அதில் பாருங்கள், அந்த ராஜா அவரை எப்படியாவது விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியாக இருந்தார். நீங்கள் தானியேல் 6:14 ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டு தண்ணீரை மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். மனுஷன், ராஜாதி ராஜா, அவர் என்ன செஞ்சார்? தானியேலை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தாராம். அந்த கட்டளையே வெளியிட்டதே அவர் தான். ஆனாலும் அது சூழ்ச்சினால் அவரை அந்த இதில் கையெழுத்து போடும்படி வைத்துட்டாங்க. ஆனால் தானியேலை சிங்கக்கபியில் போடுவதற்கு அந்த ராஜாவுக்கு உடன்பாடே இல்லை. அதனால் அவர் என்ன செய்கிறார்? அவர் எப்படியாவது தப்பிக்கணும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார். ஆனாலும் அவருடைய பிரயாசம் என்ன செய்யலை? தானியேலை விடுவிக்கவே இல்லை. அவர் ராஜா தான், ஆனாலும் அவர் மனுஷனாக இருந்ததுனால அவருடைய பிரயாசம் அங்கு தானியேலை விடுவிக்கவில்லை. ஆனால் தேவாதி தேவன் என்ன செய்தார்? சிங்கங்களின் வாயிலிருந்து தானியேலை விடுவித்தார். அதை தான் அவர் சொல்கிறார். அடுத்து தானியேல் கேட்கும்போது நீங்கள் 16வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கக்கபியில் போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். என்னால் உன்னை தப்புவிக்க முடியல, ஆனால் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் என்ன செய்வார்? உன்னை தப்புவிப்பார் என்றார். ஆமாம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் மனிதர்கள் நம்ம என்ன செய்ய முடியாது? தப்புவிக்க முடியாது. உங்களை இந்த காரியத்திலிருந்து உனக்கு நான் எப்படியாவது இந்த காரியத்திலேருந்து உனக்கு ஒரு நல்ல விடுதலை தருவேன், இதை உனக்கு செய்து தருவேன், இதை உனக்கு முடித்து தருவேன் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் சில சூழ்நிலைகள் என்ன செய்ய முடியாது? அவர்களால் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. அவர்களுடைய பிரயாசம் உங்களுக்கு எந்த உதவியும் கொடுக்காது. ஆனால் அந்த பிரயாசங்கள் எல்லாம் பலனளிக்க முடியாதபடி போய்விடும். ஆனால் கர்த்தரால் நம் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமேன். அதில் அந்த தானியேல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, என்னை சிங்கங்களின் வாயிலிருந்து கர்த்தர் என்னை தப்புவித்தார் என்று சொல்கிறார். நான் என்ன செஞ்சேன்? 6:22 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்ததில்லை என்றார். ஆமேன். சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டு அந்த இடத்துல தானியேலை விடுவித்தார். ஆமேன். சத்ரு, சிங்கம் தானியேலுக்கு சத்ரு போல இருந்தது. ஆனாலும் கர்த்தர் தூதனை அனுப்பி அந்த இடத்துல ஒரு விடுதலை கொடுத்தார். மனுஷனால் அவரை விடுவிக்க முடியல. ஆனால் தேவனால் என்ன செய்து முடிந்தது? தானியேலை விடுவிக்க முடிந்தது. அதே போல தான் இன்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையிலும் சத்துரு இன்றைக்கு உங்களை கட்டி போடும்படி நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். மனிதர்கள் என்கிற சத்ரு, எதிர்சக்தி என்கிற சத்ரு உங்கள் வாழ்க்கையிலே உங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க முடியாதபடி கட்டி போட்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் குற்றமற்றவர்களாக இருக்கும்போது, அதை தான் தானியேல் சொல்கிறேன், நான் குற்றமற்றவனாக இருந்ததுனால என்னை தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி. இதே போல் இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் காரியங்களில் மனுஷர்கள் கூடாது என்று சொன்னாலும், மனுஷர்களால் முடியாததானாலும் தேவனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க முடியும். உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருக்களின் வாயையும் கர்த்தர் கட்ட முடியும். பிசாசு என்கிற சத்துரு, நோய் என்கிற சத்துரு, கடன்பாரம் என்கிற சத்துரு, வறுமை என்கிற சத்துரு, எல்லா சத்துருடைய கிரியைகளையும் கர்த்தர் கட்ட முடியும். அதே போல் அதில் இன்னொன்று என்னவென்றால், நான் இடைவிடாமல் ஆராதித்த என் தேவன் என்ன செய்தார்? என்னை தப்புவித்தார்
என்று சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும் என்றால், உங்கள் சூழ்நிலையிலிருந்து அவர் உங்களை விடுவிக்க வேண்டும் என்றால், முதலாவது தானியேலை போல நம் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து இடைவிடாமல் ஆராதித்து கொண்டே இருங்க. எது வந்தாலும் வரட்டாலும் ஆராதனையை விருப்பமாய், ஆசையாய், ஆர்வமாய் ஆராதிக்க ஓடுங்க. இன்றைக்கி அநேகருக்கு ஆராதனைக்கனாலே கசப்பு. ஏன் இத்தனை நாட்களே வாரம் முழுவதும் 7 நாளே கொடுத்த கர்த்தருக்கு ஒரு நாளே நம்ம கொடுக்கக்கூடாதா? ஆராதனைன்னா ஒரு சந்தோஷமாக போங்க, இடைவிடாமல் ஆராதிங்க. கர்த்தர் உங்களை கட்டாயம் தப்பு வைப்பார். ஆமேன். அதே போல் அதில் நீங்கள் இன்னும் பார்ப்பீர்கள் என்றால், அந்த தானியேலை பார்த்து, அந்த விடுவித்த உடனே அந்த தானியேலை பார்த்து ராஜா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் 6:27 இதான் முக்கியம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே, ராஜா சொல்றார், தானியேலை சிங்கங்களின் கையில் தப்புவித்த அவரே ரட்சிக்கிறவரும் விடுவிக்கிறவரும் தப்புவிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். ஆமேன். ஏனென்றால் இந்த தரியு ராஜா தாவீதை தப்புவிக்கணும்னு முயற்சி பண்ணார். ஆனால் அவரால் ஒன்றுமே செய்ய முடியலை. ஆனால் தரியுவின் கண்கள் காண அந்த அற்புதம் நடந்தது. சிங்கங்களின் வாயிலிருந்து தானியேலை ரட்சித்த அந்த அற்புதத்தை அவர் கண்காண அவர் பார்த்தார். அவர் பிரயாசப்பட்டார், ஆனால் அவர் முடியலை. ராஜ அதிகாரத்தில் தான் இருந்தார், ஆனால் அவர் முடியலை. ஆனால் கர்த்தரால் முடிந்தது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் அவரே, வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரும் அவரே என்று சொல்லி எழுதினதோடு மட்டுமல்ல, அவருடைய ராஜ்யத்திற்கு கீழ் இருக்கிற அத்தனை ஜனங்களும் தானியேலின் தேவனை தான் ஆராதிக்க வேண்டும் என்று எழுதினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் சூழ்நிலையில் கூட நீங்கள் கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொண்டு அவரை ஆராதிப்பீர்கள் என்றால், அவர் உங்களுக்கு கொடுக்கிற விடுதலையும் அற்புதத்தையும் காண்கிற கண்கள் அவர்தான் தெய்வம் என்று சொல்லி நீங்கள் சொல்லாமலே அவர்கள் கர்த்தருடைய அண்டை ஓடி வருவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம் என்றால், தானியேலை தப்புவித்த கர்த்தர் உங்களையும் எல்லா சூழ்நிலையிலும் தப்புவிப்பார். ஆமென். ஆகவே இந்த வேளையில் இந்த 2 காரியத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? முதலாவது, குற்றமற்றவர்களாக இருப்போம் கர்த்தருக்கு முன்பாக, மனுஷர்களுக்கு முன்பாக. அடுத்து, இடைவிடாமல் ஆராதிப்போமாகவே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீரே வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களை அற்புதங்களையும் செய்கிறவர், நீரே தப்பு வைக்கிறோம் ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறீரப்பா. இந்த நாளிலும் இந்த ஜெபத்தில் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யுங்கப்பா. நீ தப்பு வைத்து ரட்சித்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை இந்த நாளில் செய்யுங்க. அதற்கு அப்பா இந்த 2 குணங்களையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.